சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை தோழர் குண்டுமலை அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசியிருக்கிற புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் களஞ்சியம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் தங்கபெருமாள் அவர்களே, தேனி மாவட்ட செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தமிழ் மாநில குழுவினுடைய செயலாளர் தோழர் எஸ்டி வெங்கடேசன் அவர்களே, பேசியிருக்கிற தோழர் செல்லதுரை அவர்களே, எனக்கு பின்னால் உங்களுடைய நல்ல பல அரிய கருத்துக்களை இன்றைய அரசியல் சூழ்நிலைகளெல்லாம் விரிவாக பேச இருக்கிற புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவினுடைய செயலாளர் அருமை தோழர் ஜீவானந்தம் அவர்களே, இறுதியாக நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளரும் வழக்குரைஞருமான அன்பு தோழர் இரா விஜயகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களே, இங்கே ஆர்ஒய்எஃப்னுடைய மாவட்ட பொறுப்பாளர் மணிகண்டன் அவர்களே, இனம் தோழர் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழுவின் சார்பாகவும் யூடிஎஸுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நாங்கள் பேச வேண்டிய விஷயத்தை விட அதிகமாக நம்முடைய தோழர் களஞ்சியம் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதை மிகவும் விரிவாக எடுத்து இங்கே பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 9ஆம் தேதி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் இதே கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அதன் முத்தாய்ப்பாக இன்றைக்கு இங்கே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லாம் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தொழிலாளர் நலனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்ட தொகுப்பினால் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர் வர்க்கம் மிகவும் பாதிப்படையும் என்கிற நோக்கிலே பேசியிருக்கிறார். அதே போல் எஸ்ஐஆர், இன்றைக்கு வாக்காளர் நவீன சிறப்பு திருத்த முகாம், இதையும் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார். அதே போல் வேளாண் துறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தஞ்சை மதுரை மாவட்டங்களிலே பெய்திருக்கிற மழையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக நீங்கள் நிவாரணத் தொகையை தர வேண்டும், எவ்வளவு பாதிப்பு இருக்கிறதை பற்றி என்பதெல்லாம் நம்முடைய ஆர்வப்புடைய மதுரை மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மணிகண்டன் அவர்கள் உடனடியாக தீர்க்கவில்லை என்று சொன்னால் நாங்களே அதற்கான வேலைகளை இறங்கி களத்திலே நின்று செய்வோம் என்றும் சூழலித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கட்சியின் சார்பாக நான் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே,